பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ 4 பேரில் ஒருத்தரை உள்ளே கொண்டு போயாச்சு. இவருக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேன் 4 ஃபேன் எங்கேருந்து வந்திருக்குன்னா எங்கள் கடையிலேருந்து அரை மணி நேரம் ட்ராவல். புது ஒரு ஊரே உருவாயிருக்கு. புது ஒரு ஊரே கிராமமே ஒரு 500 பில்டிங் ரெடியாக இருக்குது. ஒரு குடியிருப்பு 20 ஃப்ளோர் நிறைய. அங்கே உள்ளது வந்து இது ஆஃபீஸில் உள்ள ஃபேன். அங்கே சூப்பர்வைசராக வேலை பார்க்குறவர் எங்கள் கடை பக்கத்தில் இருக்கார். அவர் கொண்டாந்துருக்காரு. அங்கே 2 டைப்பாக இருக்குது, நெர்வல் கார்டன், நெர்வல் மை சிட்டி. அப்படி போலோ நிர்வல் சிட்டி. ஓகே, நிர்வல் சிட்டி மை சிட்டி அப்படி 2 இருக்குது. அங்கேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் அந்த ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்க்கு கொடுத்துருப்பாங்க போல் ஃபேன். அது ஒன்று செக் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ஓப்பன் பார்த்தால எரிஞ்சிருக்கு. இப்போ இதையும் செக் பண்ணிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு இது ஃபேன்லாம் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிது. பார்த்திங்களா, நேற்று நாள் ஷார்ட் போட்டிருந்தேன். என்ன இது இது இப்போ வாங்குகிறேன், இப்போ நான் பிஸியாக போகிறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஃபேனுக்கெலாம் வேலையும் அதிகம் இருக்கும், செலவும் அதிகமாகும். இந்த ஃபேனும் குறைஞ்ச விலையில் இதுவும் நல்ல ஒரு வேலையாக தான் இருக்கும். இப்போ 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இவருக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 2 பேஷண்ட்டு எனக்கு என்னாச்சு, என்னையும் உள்ளே கூட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்காங்க. டாக்டர் இப்போ ஸ்கோப்பை எடுத்துட்டாரு. இப்போ செக் பண்ணிடலாம். கே வாஸ்கோ, இதுவுமே மோட்ரு எரிஞ்சிட்டு. இப்போ வாங்க இவங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். நான் தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டேன். நம்ம டாக்டர் வாங்கிட்டார் அந்த பக்கம். இப்போ இவரையும் முன்ன எடுத்துகிட்டு போயிடலாம். இவர் ஏன் ஒத்தையில் அங்கே இருக்கணும், வாசல் முன்ன வெளிச்சத்தில் வந்து நிற்கிட்டோம். ஏன்ப்பா நீ டோக்கன்லாம் வாங்கிட்டியா? டோக்கன் வாங்கணும், முதல்ல டோக்கன் வாங்கு, அதுக்கப்புறம் தான் உங்கள் உள்ள என்ட்ரி. டாக்டர் இப்போ பிஸியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி என்ன எதுன்னு லைவில் பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபேன்லாம் வந்து உடனே சின்ன பார்த்துடணும். இது வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வேலைக்கு வந்துமா 8 மணி நேரம் டியூட்டியை பார்த்துமா, சாப்பிட்டுமா, டிஃபினை கழுவணுமா, போகணுமான்னு சிலவங்க இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு இது. நமக்கு நேரம் சாப்பிட்டா என்ன, டிஃபினை கழுவுனா நமக்கு வேலை தான் முக்கியம். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொன்ன மாதிரி நமக்கு வேலை தான் முக்கியம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பார்க்குறோமா, எனக்கு செலவு சொல்லுவோம்ல, முதலாளிகிட்ட கேட்குறேன்னு சொல்லுவாங்க, பெரிய முதலாளிகிட்ட கேட்குறேன்னு சொல்லுவாங்க, பணத்தை குறைன்னு சொல்லுவாங்க, அப்புறமா சொல்கிறேன். அதிலேயே கடந்து போவோம். கடை ஃபுல்லாக பேக் ஆகிரும். அதனால் இப்படி பெரிய பொருள் வாங்கி செய்கிறதுல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மனக்குழப்பம். டக்குன்னு வந்தாங்களா, வேலையை பார்த்தாங்களா, பணத்தை கொடுத்தாங்களா, வாங்கிட்டு போனாங்களான்னு எங்களுக்கு கடையும் ஃப்ரீ ஆயிரும். அதுக்குள்ளே டாக்டருக்கு காது குடைய ஆரம்பிச்சிட்டு வேலை பார்த்து காது குடஞ்சி முடிச்சாச்சு. இனி வாங்க ஸ்டெத்தஸ்கோப்பை காதில் மாட்டலாம். இப்போ பாருங்கள் லைவில் என்ன ஆச்சுன்னு. இப்படி தான் நாங்கள் செக் பண்ணுவோம். நான் தள்ளி நிற்கிறேன், இல்லை எனக்கும் கரண்ட் போடுவோம். நான் ஒரு அடி தள்ளியே நிற்கிறேன். இதில் தான் பயங்கர கரண்ட் பாஸ் ஆகும். இதை மாதிரி பல தடவை எனக்கும் கரண்ட் அடிபட்டிருக்கு, இவருக்கும் பட்டிருக்கு. इसको क्या हुआ है? ये भी मोटर जला है. இது மோட்ரு எரிஞ்சிருக்கு. உள்ளே இருக்கிறத கொஞ்சம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சேம் ஒரே பிரச்சனை, எல்லாருக்குமே கிட்னி போயிட்டான். ஆமாம், உடஞ்சி எடுத்து பார்த்தலாம். இதில் வந்து சில வந்து காப்பரா வைண்டிங் இருக்கும், சில அலுமினியம் வைண்டிங் இருக்கும். செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 3 பேருக்கும் ஆப்ரேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கு. இப்போ வாங்க இவங்களையும் தூக்கிடலாம். நான் வந்து வெறும் காம்பவுண்டர் எடிபுடி. இப்போ பேஷண்டெல்லாம் காலி. நான் காம்பவுண்டர். எப்படி ஒரு வேனுக்கு கிளி வந்து டிரைவருக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருப்பார், அது மாதிரி நான் வந்து எடுபுடி. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவர் வேலை பார்க்குறாரு. அங்கேருந்து அவர் முதலாளி கொடுத்து விட்ருக்காரு. இப்போ இவர் முதலாளிகிட்ட கேட்பார், இப்போ முதலாளி சொல்லுவார், இப்போ நீங்கள் ஓனர்னால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்போ அதுக்கு 100 ரூபா செலவு, நீங்கள் உடனே முடிவு எடுத்தால் எங்களுக்கு உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். நீங்கள் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு, ஓனர்கிட்ட கேட்டு, மேனேஜர்கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் பின்ன டாக்டர்லாம் நாங்கள் வெயிட்டிங்கில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் எப்படி உள்ளே போன உடனே எப்போ உனக்கு இந்த பிரச்சனை கட்டு 5 லட்சத்தை அப்போ தான் உடம்பு சரியாகும்னு சொன்ன மாதிரி நம்மளுமே அட்வான்ஸை வாங்கிட்டு தான் வேலை பண்ணணும். யாரும் இந்த வேலை நம்ப முடியறதில்ல. வாங்க இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரூ எதுக்கு கீழே மிஸ்ஸிங் ஆகக்கூடாதுன்னு காந்தத்தில் ஒட்டி வச்சுருக்காரு. இதை எங்கள்கிட்டயாச்சு. டாக்டருமே கையில் ஆயுதத்தை எடுப்பார், நாங்களுமே கையில் ஆயுதத்தை எடுத்து நாங்களும் செக் பண்ணுறோம். எங்களுக்கு இப்படி நாங்கள் செக் பண்ணுறதுலே தெரிஞ்சிடும், அது காயில் வைண்டிங்கா, என்ன பிரச்சனை ஏதுன்னு இப்படி செக் பண்ணுறதே தெரிஞ்சிடும். வயரை குத்திட்டாரு. ஸ்டெத்தஸ்கோப் ஆன். இங்கே லைட் வந்து இங்கே தெரியுதுங்களா, அங்கே லைட் எரியலைன்னா மோட்ரு பிரச்சனை. அங்கே மாதிரி நாங்கள் அங்கே வந்து சிரிச் கொடுத்துருக்கோம். இப்படி தான் நாங்கள் செக் பண்ணுவோம். இப்போ நீங்களாம் லைவில் பார்த்துருப்பீங்க 4 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு. 4மே மோட்ரு எரிஞ்சு போச்சு. இப்போ
இப்போ நாங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்னோம். கஸ்டமர் 1 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்ய சொல்கிறாரா, செய்ய சொல்லலையா? செய்ய சொன்னால் ரிப்பேரிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டுவேன். செய்ய சொல்லலைன்னா அவர் கொண்டு போகிற வீடியோ காட்டுறது கஷ்டம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அப்படியே லைக்காகவே பூ போல் தட்டிடணும். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அப்படியே சப்ஸ்கிரைஸாக கருப்பாக இருக்கதை வெளு வெளுன்னு ஆக்கி விட்டுருணும். அவ்வளோதான். சரிங்களா? சேட்டை லவ் யூ. மீண்டும் நல்லா சந்திப்பு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் என்னோட பயங்கரமாக கோவமாக இருக்கீங்க. சப்ஸ்கிரைஸ் ஏறவே மாட்டுது. கோவத்தை தணிக்கிற மாதிரி என்ன செய்யணும்னு கொஞ்சம் தான் சொல்லுங்களேன். நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை முதல் சொல்லுங்கள். நான் அதை செஞ்சுட்டு போயிடுறேன். கண்ணில் போட்டுட்டு அடிபட்டுட்டு காக்குமே கொஞ்சம் லக்கியா கே கண்ணில் கண்டன் சொன்ன மாதிரி அடிக்கடி கண்ணுலேயே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா?